பகல்காம் தாக்குதலை அவ்வளவு ஈஸியாக யாரும் கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலாக இருந்துச்சு. 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளோட உயிரை காவு வாங்கியிருந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கு பதிலாக இந்திய அரசாங்கம் இன்றைக்கு காலையில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகாலையில் 1:40 மணிக்கு ஒரு பெரிய தாக்குதலை பாகிஸ்தான்லையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் ராணுவம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு சக்ஸஸாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வாங்க ஒன்று பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த இந்த பதில் தாக்குதலை பார்க்கறதுக்கு முன்னால கடந்த மாதம் நடந்த பகல்காம் தாக்குதலை நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு. இந்தியாவில் உள்ள நம்ம இந்திய மக்கள் காஷ்மீருக்கு டூர் போயிருந்த இந்தியன்ஸ் உட்பட ஃபாரினர் உட்பட 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதுவும் குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டாங்க. உலகம் முழுக்க அதிர்ச்சி அலைகளை உருவாக்குற இந்த நேரத்தில் இதுக்கு பதில் தாக்குதல் எப்போ எங்கேருந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத உலகமே காத்துட்டு இருந்து, அதுவும் குறிப்பாக இந்திய மக்களுக்கு அந்த கனல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் இந்திய மக்கள்கிட்டையும் சரி இந்திய அரசாங்கத்திட்டையும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, நடத்தினது பாகிஸ்தான் தீவிரவாதங்கள், அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாகிஸ்தான் அரசாங்கம். இவங்க 2 பேரை தான் தண்டிக்கணுமே தவிர பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு தெளிவா புலப்பட்டிருக்கு. ஏன் இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அழுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்ட அத்தனை இடங்களுமே குறிப்பா குறி வச்சு தான் தாக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த ஒரு பாகிஸ்தான் மக்களும் தாக்கப்படலை, இறக்கல அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அவங்களுடைய பிரஸ் மீட்ல தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்தை நம்ம இன்னும் உற்று நோக்கணும்னா குறிப்பா 3 விஷயங்களை உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னன்னா, ஏற்கனவே இந்தியாவில் சுற்றுலா போன அந்த மக்களுடைய, அதுவும் குறிப்பா அந்த பெண்களுடைய கணவர்களை நெட்டி போட்டில் சுட்டு கொண்டாங்க இல்லையா, அவங்களுக்கு பெண்கள் மூலமாவே பதிலடி கொடுத்துருக்கிறது மாதிரி தான் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. 2வது, உலகம் முழுக்க தீவிரவாதம் எங்கே இருந்தாலுமே நம்ம எதிர்ப்பு குரல் கொடுக்குறோம் இல்லையா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய எதிர்வினையாக தான் இது பார்க்கப்படுது. இன்னும் இது அதிரடியாக இருந்தால் கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவிலிருந்து இந்தியா பார்டருக்குள்ள நீங்கள் வந்து அடிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த எல்லைக்கு இருந்தாலும், அதுவும் குறிப்பாக நீங்கள் பாகிஸ்தானில் எங்கே இருந்தாலும் எங்களால் உங்களை சுட்டு வீழ்த்த முடியுங்கிறத திரும்பவும் நம்ம மதிப்புமிக்க இந்திய ராணுவம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதில் எந்த ஒரு பாகிஸ்தான் மக்களும் பாதிக்கப்படலை அப்படிங்கிறது மிகவும் ஆறுதலான ஒரு விஷயம். சரி, இதோட பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வந்துச்சானா? அதுவும் கிடையாதுங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியா பின்வாங்கினா நாங்கள் பின்வாங்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாக பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்துட்டு தாக்குதல் நடத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்திய அரசாங்கம் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்திய எல்லை கட்டுப்பாடு கோடுக்கு பக்கத்தில் வசிக்கிற மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு போகணும். அதனால எல்லையோர மாநிலங்கள் எல்லாருக்குமே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாநிலங்களில் ஆளக்கூடிய முதலமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்து மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வெளிப்பாடு என்னன்னா, இன்கேஸ் பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் திரும்ப நடத்தினா நம்மளுடைய அதிரடி இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு சூழல் வரும்போது எப்படி பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறத ஒரு பிரிகாஷன் தான் இருக்கிற மாதிரி காமிக்கப்படுது. பகல்காம் தாக்குதலில் 6-7 அடையாளம் காணப்படாத ராணுவ உடையில வந்த தீவிரவாதிகள் சொல்லியிருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான்லையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள் முகாம்கள் அழிக்கப்பட்டதுல ஏறத்தாழ 70-80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, லக்சரி தொய்பாயினுடைய அமைப்போட குடும்பத்திலையும் 10 பேருக்கு மேல இந்த தாக்குதலில் இறந்திருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் வருங்காலங்களில் அதிகாரப்பூர்வமான டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பிறகுதான் இது தெரிய வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்த பிறகு இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய நாட்களும் சரி, எல்லையோரத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுகளில் இரவு நேர ரோந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் சரி அதிகப்படியாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களில் ட்ரோன் மூலமாக அதிகமான பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக பிளான் இருக்கு. நேற்றைக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த அளவுக்கு ட்ரோனை பயன்படுத்தியிருந்தாங்களோ, உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருந்தாங்களோ, அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்புக்கும் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ட்ரோன் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் டெக்னாலஜியை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியாச்சு. அப்போ பாகிஸ்தான் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேல போரை திணிச்சிருக்காங்க, இதுக்கு சரியான டைம்ல நாங்க தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்றாங்க. அப்படின்னா இதோட அர்த்தம் என்னன்னா, நிச்சயமா பாகிஸ்தான் துணையோட திரும்பவும் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் லீவ்ல போயிருக்கக்கூடிய எல்லா ராணுவ வீரர்களையும் இமீடியட்டா ராணுவத்தில் திரும்பவும் சேர சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் தாக்குதல் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்தியாவுக்குள்ளால் தொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி வரும்போது அதை நம்ம திமிரி எதிர்க்கணும்னா நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எப்பவுமே ரெடி போர்ஸ்ல இருக்கணுங்கிறதுனால தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லா ராணுவ வீரர்களையும் வரவழைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாக்குதல்கள் வரும்போது உலகம் முழுக்கவே பதட்டம் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இந்த பதட்டம் இருக்கும்போது எண்ணெயோட விலை, குரூடாயில் இருக்குல்ல, அதனுடைய பிரைசஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி இந்தியன் பாகிஸ்தானுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் இதனால பாதிக்கப்படும். பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் தொடங்கின இந்திய பங்கு சந்தைகள் கூட பெரிய டவுன் இருந்துச்சு. ஆனால் அடுத்த
10 நிமிஷம் ரெக்கவர் ஆயிடுச்சு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம நடத்துற இந்த தாக்குதலுடைய மொத்த டியூரேஷனே 23 மினிட்ஸ் தான். நாம இன்றைக்கு அதிகாலை நடத்தணும் இல்லையா, இந்த ஒட்டுமொத்த தாக்குதலுடைய டியூரேஷன் வெறும் 23 நிமிஷம் தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கிருந்து போகிற ட்ரோன் அதே மாதிரி விமானங்களை பாகிஸ்தான் உளவு அமைப்புகளால் அவங்களுடைய ரேடாரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்து இருக்கிறனால தான் இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடந்தாலும் இந்தியாவும் இந்திய மக்களும் இந்திய மார்க்கெட்டை இதை தாங்குங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உள்ள பங்குச்சந்தை நிகழ்வுகள் நடந்த மாதிரி தோணுது. இந்தியா ஏற்கனவே ராஜாந்திர ரீதியாக சிந்து நதி நீரை தடுத்துட்டாங்க. அதே மாதிரி அட்டாரி வாகா எல்லையும் தடை பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு கொடுத்துடைய பதில் தாக்குதலும் சரியான அடியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாகிஸ்தான் மக்களையும் இந்தியாவுடைய முன்னாள் மக்கள்ங்கிற ஒரு எண்ணத்துல இந்திய அரசாங்கம் நடத்துங்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்கு. அது மாதிரிதான் ஆட்சியாளர்களும் எண்ணுவாங்கிற எண்ணத்துல காஷ்மீர்ல சீக்கிரமா அமைதி திரும்பணும். அதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு நிரந்தரமான அமைதியா இருக்கும். 2 நாடுகளும் சண்டையில இறங்குறதை விட, அதுவும் குறிப்பா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தூண்டாம இருந்தாலே இந்த பிராந்தியத்துல அமைதி வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you tomorrow, another super topic.